கடலூர் சுங்கச்சாவடி தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து கடையடைப்பு போராட்டம் அறிவிப்பு. திருமங்கலம் பகுதியில் வரும் 30ஆம் தேதி முழு கடையடைப்பு போராட்டம் நடத்த ஒருங்கிணைப்பு குழு முடிவு. கார்கில் வெற்றி விழா வெள்ள தினத்தை முன்னிட்டு நாளை கார்கில் செல்கிறார் பிரதமர் மோடி. சின்குன்லாக் சுரங்கப்பாதையை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க இருப்பதாக தகவல். மாஞ்சோலையில் மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு பதிவு. மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முடிவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 3 நாட்கள் காவல் முடிந்த பொன்னை பாலு, அருள், ராமு ஆகியோர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். 3 பேரிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலம் பெற்று ஆதாரங்களை போலீசார் திரட்டினர். பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு வெறும் 6000 ரூபாய் சம்பளமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. இதுபோன்ற அரசாணைகள் எப்படி பிறப்பிக்கப்படுகின்றன என விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு. நீட் தேர்வு முறைகேடு வழக்கில் இதுவரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. வழக்கு விசாரணையில் முன்னேற்றம் இல்லை என்றால் வேறு விசாரணை அமைப்பிற்கு மாற்ற நேரிடும் எனவும் நீதிபதிகள் கருத்து. மகாராஷ்டிராவில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். கனமழை காரணமாக தானே, ராய்கோட் ஆகிய பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் இந்திய அணி குழுவை வழிநடத்தி செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து நெகிழ்ச்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.